7 நாள் 7 வகையான சட்னியில் இன்னைக்கு டே 4 நம்ம என்ன சட்னி பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் சட்னி. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சப்பாத்திக்கும் சுடு சாதத்துல கொஞ்சமா நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டை நீளவாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்கு சிம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த சைஸ் பிஞ்சு கத்திரிக்காவை 4 கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும், குழஞ்சு வேக போகும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும் தேவையில்ல, லைட்டா வதக்கிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியா எண்ணெயில கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இறக்கினீங்கன்னா சட்னி ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.